அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கு என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிகச்சிறந்த நாள். இந்த நாளில் நம்ம மகாவதார் அறக்கட்டளை அவர்கள் மூலியமாக நம் மகாபாரத சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். இது மிகுந்த ஆன்மீக சேவை. அவர் நம்ம தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளிலும் அவர்கள் இந்த ஆன்மீக சேவை செய்து ஒரு நல்ல குட் ஃபார்ச்சுனை அக்யூமுலேட் பண்ணிட்டு வர்றாங்க. இது மூலியமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க தன்னுடைய எல்லா இதையும் செஞ்சுக்கிட்டு நமக்கு ஆன்மீக சேவை செய்யறாங்க. அந்த வகையில ரங்கநாதன் குருஜி அவர்களை நாம் மிகவும் பாராட்டுகின்றோம். எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும் சொர்ணமாலா பத்திரிகளுக்கும் அவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த குருஜி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயன பிரபஞ்ச சக்தி விசசக்தி பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்தாத்மாக்களுக்கும் ஆக்சிஜன் மாசு சிரேன் மாசு சேத் மாஸ்டர்களுக்கும் மகாகாளி பிள்ளைங்கிறதை வாராகிய மாற்றம் மற்றும் என் பெற்றோருக்கும் ஆஞ்சநேய மகராஜுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும், இது பயணித்து வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நேத்து நம்ம என்ன பார்த்தோம், அது ஒரு சின்ன இது இருக்கு இல்லையா, அது அப்பதானே சரி வரும். பாண்டவங்க ஏக சக்கரவனத்துல இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிராமணால் வீட்டுல இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். பிராமணால் வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மா மாமி அழுகுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், இன்னைக்கு முறையா அவனை நான் பகாசுரனுக்கு நான் பலியாக கொடுக்கணும், நான் என்ன செய்யட்டும், எனக்கு அவனுக்கு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னா. அப்போ நம்ம குந்தி தேவி என்ன செய்யறாங்க, அம்மா கவலைப்படாத, எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு பதிலாக அவங்க நான் அனுப்புறேன் அப்படின்னாங்க. ஏம்மா, நான் சொன்னேன்றதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் செய்யலாமா, எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிமா நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இல்லம்மா, உங்க விதியா எங்க பசங்க மாத்திடுவாங்க, இந்த ஊருக்கே ஒரு விமோச்சனம் ஆக போகுது, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி பீமனை அழைச்சு, பீமா நீ போயிட்டோன்னு சொல்றாங்க. பீமன் சந்தோஷமா ஒரு வண்டி சோறு அப்புறம் 2 காளமாடு எல்லாம் போட்டு ஓட்டிட்டு போய் அந்த பக்கம் திரும்பி முதுகு பக்கம் அவனுக்கு காமிச்சிட்டு உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு சாப்பாடை பகாசுரன் சொல்றான், எனக்கு சாப்பாடை எவனோ ஒருத்தன் சாப்பிட்றதா விட்டான் பாரு அவனை அப்படின்னு சொல்லி அவர் அங்க போக சண்டை பிடிக்க பெரிய ஒரு மலையும் மோதன மாதிரி இருந்தது. கடைசியில பகாசுரனை நம் பீமன் கதாநாயகன் அவர் வென்று விடுகிறார், வில்லன் இறந்து விடுகின்றான். அந்த ஊரை ஏக சக்கரவனமே அவர்களை கொண்டாடுகிறது. குந்தி தேவியை எல்லாரும் பாராட்டுகிறார்கள். உங்களால் இந்த ஊர் இல்லம்மா, இந்த வீடு இல்லம்மா, இந்த ஊரே உங்களுக்காக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குது, நீங்க அந்த மாதிரி ஒரு புதல்வனை பெற்றிருக்கிறீர்கள், உங்களால் எங்களுக்கு விமோச்சனம் ஆகிவிட்டது என்று சொல்லிட்டு அவங்க எல்லாரும் குதூகூலமாக பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அப்போ இன்னொரு பிராமணர் வர்றாரு. அவங்க இருக்கிறத இந்த பிராமணர் அக்ரகாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பிராமணர் வர்றாரு. வந்த உடனே, அம்மா இந்த மாதிரி பாஞ்சால ராஜா துருபதன் அவரு தன்னுடைய பொண்ணு திரௌபதிக்கு சுயமரம் வச்சிருக்கா, நான் போறேன், அப்போ உங்க பசங்களையும் நான் வச்சுட்டு போறேன், சரிங்க அனுப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த திரௌபதி சுயம்பரத்துக்கு எல்லாரும் போறாங்க. திரௌபதி யாரு என்னங்கிற விஷயத்த நம்ம பின்னால அதுக்குன்னு ஒரு இடம் வருது, அப்ப நம்ம பேசுவோம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய கதை. பாஞ்சால ராஜா துருபதன் தவம் பண்ணா, கடவுள் காட்சி கொடுத்தார், என்னை அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான், துரோணாச்சாரியார் அர்ஜுனே நான் சொன்னாரு, அது இந்த பழைய அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அந்த ஒரு பழைய கதையில என்னன்னா, சின்ன வயசுல பாஞ்சால ராஜாவும் துரோணாச்சாரியாவும் ஒன்னா படிச்சவங்க, கிளாஸ்மேட், அப்படி மச்சாங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ இவனுக்கு கிளாஸ்மேட் பாஞ்சால ராஜா கொஞ்சம் அப்படி மிடில் ஸ்டூடெண்ட், அதுனா பாஸ் மார்க் தான் வாங்குவாரு. ஆனா துரோணாச்சாரியர் அப்படி இல்லை, அவர் அறிவாளி. இவனுக்கு கணக்கெல்லாம் அவர் போட்டு கொடுப்பார். இந்த ஹோம்ஒர்க்குன்னு ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் கொடுப்பாங்க, அப்பெல்லாம் அவங்கவுங்கதான் போடணும். இந்த காலத்து மாதிரி வாத்தியார் பார்த்தாங்க, ஏண்டா இன்னைக்கும் தப்பு, இன்னைக்கும் உங்க அப்பா தான்டா இது போட்டு கொடுத்தாங்களாடா கணக்கு இதெல்லாம் அப்படின்னா, எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க, உங்களால் தான் முடியுது சார் அப்படின்னா, ஏண்டா என்னைக்கும் போடுற மாதிரி இன்னைக்கு தப்பு தாண்டா பண்ணியிருக்காரு, கணக்குல தப்பு, அதெல்லாம்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்பாங்க.
அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி இருப்பான், அதெல்லாம் இருக்கும். ஆனா உதவி செய்த பாஞ்சால ராஜா என்ன சொன்னான்னு தெரியுங்களா? துரோணா, நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, எனக்கு லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுக்குற, அதே போல எங்கேயாவது கூப்பிட்டு போனோம்னாலும் நல்ல அறிவாளித்தனமா எல்லாம் பண்ணி கொடுக்குற, ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லி தர்ற, இந்த மாதிரி காப்பி அடிக்கலாம் எனக்கு அலோவ் பண்ற, அப்படி அதெல்லாம் நடக்கும்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு, இந்த ரோணாச்சாரியா அவரு ரொம்ப பாராட்டிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா, துரோணா, நான் வந்து கண்டிப்பா இளவரசன், பாஞ்சால ராஜுக்கு இளவரசன், கண்டிப்பா நான் தான் மகாராஜா ஆக போறேன். அப்படி ஆனா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா என்னன்னா, பாதி நாட்டை உனக்கு கொடுத்துட்றான்ப்பா அப்படின்னு. அது அந்த சின்ன வயசுல எல்லாம் சகஜமா சொல்றது தானே, வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது சொல்றாரு, அந்த மாதிரி பாதி நாட்டை கொடுத்துட்றான்ப்பா அப்படின்றாரு துரோணம். அப்புறம் என்னாச்சு, அது அப்படியே அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கூல்ல போய் காலேஜ் எல்லாம் போய் பிஹெச்டி எல்லாம் பண்ணி அவர் கடைசியில் அவர் மகாராஜா ஆயிட்டார். யாரு? துரோபதன். இந்த பாஞ்சால தேசத்துக்கு துருபதன் வந்து மகாராஜா ஆயிடுறாரு. இவருக்கு துரோணாச்சாரியருக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தை பிறக்கிறாரு. அவன் குழந்தை பிறக்கும் போதே அஸ்வத்தாமன் வந்து குதிரை மாதிரி கரைஞ்சதுனால அவனுக்கு அஸ்வத்மாமன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் அந்த பேர் வச்சு அவங்க கேட்டா அந்த குழந்தைக்கு அப்படியே அவங்களுக்கு பிராமணன் அந்த இதை தவிர்த்து வேற எந்த வருமானம் இல்லாததுனால அது வறுமையில வாடிட்டு இருக்கும்போது ஆத்துக்காரி அம்மா மாமி கேட்குறாங்க, ஏங்கானோ உங்களுக்கு தான் நல்ல தோஸ்தெல்லாம் இருக்காளே இல்லையோ, அவகிட்ட போய் நமக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு பசுமாடு கேட்டா கொடுக்க மாட்டாளா? நீங்களும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பாதி ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு சொன்னாரு, அப்படி சொல்றவா இன்னைக்கு பசுமாடு கேட்ட கொடுக்க மாட்டாளா? போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னுட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பி அங்க போய் துருபதன் கிட்ட போய் வந்து ஒரு பசுமாடு கேட்கிறாரு. அந்த ராஜ்யம்லாம் எனக்கு வேணாண்டா, எனக்கு ஒரு பசுமாடு மட்டும் கொடுறா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஒரு பார்வையை பார்த்தாரு, நான் மகாராஜா, நீ தெருவில் தெரிய பிராமணன். அந்த காலத்தில் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா சொல்லியிருப்பேன், அதையெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு வந்து வெளியில வந்து என்ன கேட்கறியா, போடா வெளியில அப்படிங்கிறாரு. மானம் இருக்குமா? அவமானம் ஆயிடுச்சு இல்ல, மானம் போயிடுச்சு. அப்புறம் அட பாவி, நான் உங்ககிட்ட என்னடா ராஜ்யத்தையாடா கேட்டேன், ஒரு பசுமாடை கேட்டேன்டா. அது இது ஒன்றும் பெரிய தொகையும் இல்லை, பெரிய சமாச்சாரம் இல்லடா. நீ மகாராஜா, நான் வந்து உங்க கூட வந்து கிளாஸ்மேட்ல எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கூட விடு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உங்க நாட்டு பிரஜைன்னு வந்து கேட்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவில்ல, அந்த மாதிரி கொடுறா அப்படின்னு கேட்கிறான். அவன் வந்து கொடுக்கறது இல்ல, அவன் மதிக்காம செஞ்சுட்டான். கோபத்தோட வந்துடுறாரு. ஆச்சாரியார் பாண்டவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த இதுக்கு எங்க அந்த மாதிரி போய் அவருக்கு வந்து தன்னுடைய பழியை எப்படியாவது அவனை தீக்கணும், துருபதனன் எப்படியாவது அவனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு பண்றாரு. அது ஒரு சபதம் எடுத்துடுறாரு. நீ பாடுறா, நான் வந்து உன்னை நம்ம இது பண்ணி நான் உன்னை கண்டிப்பா இந்த ராஜ்யத்தை நான் பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சபதம் பண்ணிட்டு போறாரு. அப்போ போயிட்டு என்ன பண்றாருன்னா, நேர பாண்டவர்கள்கிட்டையும் அதே மாதிரி கௌரவர்கிட்டையும் போய் அவங்க பீமாச்சாரியார்கிட்ட சொல்றாருங்க, நான் இவங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன், வித்தியை கற்றுக் கொடுக்குறேன். ஓகே, யுவர் அப்பாயிண்டட், என்ன வாட் இஸ் யுவர் சேலரின்னு கேட்குறாங்க. நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க. கடைசியில் அதையும் சொல்லிடுறாரு, எனக்கு ஒண்ணு வேணாம், இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நல்லா இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், இப்போ நான் கேட்கிறேன் என்னோட ஃபீஸ் என்னன்னா, இவர் அர்ஜுனன் போய் துருபதனுடைய அவனுடைய அவனை ஜெயிச்சு அவனுக்கு வந்து தேர்கால கட்டி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. தேர்கால கட்டி இழுத்துட்டு வரணும், அதுதான் என்னோட ஃபீஸ் அப்படிங்கிறாரு. அப்படியா? அதே போல என்ன செய்யறாரு, இந்த இந்த பாடத்துக்கு காணிக்க இந்த பிள்ளைகள் எங்களுக்கு அதுதான் நீ இப்ப அந்த பாஞ்சால ஜெயிச்சு அவனை தேர்கால கட்டி இழுத்துட்டு வா அப்படிங்கிறார். அர்ஜுனன் புறப்பட்டான், அங்கே சண்டை பிடித்தான், வென்றான். பாஞ்சால ராஜா அர்ஜுனனுக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை, தோற்றுவிட்டான். தேர்கால பாஞ்சால ராஜாவை கட்டி கொண்டு அர்ஜுனன் வந்துட்டான். துரோணர் காலில் வந்து அப்படின்னு தள்ளி விடுறான். விழுந்தான் துருபதன் பாஞ்சால ராஜா. துரோணர் பார்க்கிறார், ஒரு புள்ள பாக்குற மாதிரி, டாய் அன்னைக்கு என்னடா சொன்னேன், நான் இன்னைக்கு பார் இந்த ராஜ்யம் பூரா என் கையில இருக்குது அப்படிங்கிறான். சரிப்பா என்னை மன்னிச்சுடுன்னு கேட்கணும். அதுவும் சரி, இந்த ராஜ்யம் எனக்கு இருக்குடா, நீயே வச்சுக்கோ, நான் திரும்ப தர்றேன் வச்சுக்கோ,
உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான். என்னக்கும் திறமை இருக்கு. நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நீ அப்படி கேவலமா பார்த்த, ஒரு புல்ல பாக்குற மாதிரி பார்த்த, ஒரு பசுமாடு கேட்டதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண, நான் உனக்கு அந்த நாடே உனக்கு தர்மமா தரேன்டா, வச்சுக்கோடான்னு அதாவது சொல்றாரு. அதாவது வள்ளுவர் சொல்றாருல, அதாவது அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு என்னன்னா, அவங்கள இன்னும் பெருமைப்படுத்தி அவங்கள அனுப்பி வைக்கிறத அவங்கள அவமானப்படுத்துறது மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவமானமா இது பண்ணதுக்கு இவர் என்ன பண்றாரு, சரி அப்படின்ட்டு வந்துடுறாரு. யாரு? துருபதன் தன்னுடைய பாஞ்சால ராசியத்துக்கு வந்துடுறாரு, அவமானப்பட்டு வந்துடுறாரு. மனசு தாங்கல, என்னடா செய்யறதுன்னு தோணல. அவர் உடனே உட்கார்ந்துடுறாரு, தவம் பண்ண உட்கார்ந்துறாரு. நம்ம கூட சொல்றோம்ல, உங்களுக்காக கஷ்டம் வந்தா நம்ம சீனியர் மாஸ்டர் என்ன சொல்றாங்க, கண்ணை முடிக்கோங்க, கையை கோத்துக்கோங்க, காலை மடிச்சுக்கோங்க, சம்மணம் போட்டுக்கோங்க, உங்களை எண்ணங்களை எங்கேயும் பார்க்க கூடாதீங்க, மௌனமா உட்காருங்க, தியானத்துல இருங்க, உங்க மூச்சு மேல கவனம், அவனுடைய சுவாசத்தின் மேல் கவனம் சொல்றாங்களா, அந்த மாதிரி அவர் உட்கார்ந்தாரு, தவம் பண்ணாரு, நாள் கணக்கா, வருட கணக்கா, மாத கணக்கா பண்ணாரு. கடவுள் காட்சி கொடுத்தார். சிவன் காட்சி கொடுத்தோன்னு என்ன வேணும், அவருதான் மரத்துக்குன்னே பிறந்திருக்கிறாரு. என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி அவமானப்பட்டதெல்லாம் அந்த அந்த ஹரிக்கத்தெல்லாம் வேணாம்னா, உனக்கு என்ன வேணாம்னு சொல்லு அப்படின்னு. அர்ஜுனனை அனைத்தும் வெல்ல ஒரு மகள் வேண்டும் அப்படிங்கிறார். துரோணாச்சாரியாரை அனுப்பினால் கொல்ல ஒரு மகன் வேண்டும் அப்படிங்கிறார். சரிதான், அது அம்பாள் கொள்ளுது, இது அனைத்து கொள்வது, ரெண்டுமே வேணும் கேட்கிற. சரி, ஓகே, டன், ததாஸ்துன்றாரு. அர்ஜுனனை அனைத்து வெல்ல ஒரு மகள் வேண்டும், துரோணாச்சாரியார் அம்பாள் கொள்வதற்கு ஒரு மகன் வேண்டுங்கிறார். யாகம் வளர்த்தாங்க. பாஞ்சாலியும் திருஷ்டத்யும்னனும் தோன்றினார்கள். கிருஷ்ணத்யும்னன் துரோணாச்சாரியாரை 15ஆம் நாள் போரில் கருத்தை வெட்டி கொள்வான். அது வேறு. அது பாஞ்சாலி அவதாரம். அந்த பாஞ்சாலி இங்க அவதாரம் பண்ணிட்டா. அந்த பாஞ்சாலிக்கு அப்ப என்ன அர்த்தம்? நிச்சயமாக பாஞ்சாலிக்கு கணவன் அர்ஜுனன் பிறக்கும் போது தீர்மானம் ஆயிடுது. இப்ப பாண்டவர்கள் 5 பேரும் எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் சொல்றாங்களே இல்லையா? அது என்னடான்னா, அது சொல்றது என்னடானா, நம்ம தவம் பொய்யா போச்சே, என்னடா இப்படி ஆயிடுச்சே, அவங்க எரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னுட்டு துருபத ராஜா ஃபீல் பண்றாரு. ஆனா கடைசியில அவன் சந்தேகம் வந்துருது. ஜோசியனை கேட்டான். அவன் ஒரே வார்த்தை சொன்னான். இந்த ஜோசியர் அப்ப அந்த காலத்துல இருக்குது, நம்பிக்கை இருக்காங்க, ஒவ்வொரு இதுலயும் அவங்க ப்ரூவ் பண்றாங்க, ஜாதகம் பொய் இல்லை, ஜோதிடம் பொய் இல்லை அப்படின்னுட்டு. அப்ப என்ன சொல்றாங்க, இருந்தாலும் கண்டுபிடிக்கிறான். அவங்க எரிஞ்சு பாஞ்சால அந்த இது ஜோசியர் சொல்றாரு. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், பாஞ்சாலிக்கு கணவர் பாண்டவர் தான். புரியல, இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தெரியல. ஆனா அவங்க எரிச்சு ஈமக்கடன்லாம் பண்ணிட்டாங்களே, பாஞ்சாலிக்கு ஈமக்கடன்லாம் செஞ்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. பாண்டவர்கள் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். பாஞ்சாலிக்கு சுயம்பரை வச்சு விடலாம், அப்ப அவங்க எப்படியாவது வருவாங்க இல்லையா அப்படின்னு. பாண்டவர்களும் வர்றாங்க, கண்டுபிடிச்சு விடலாம், சுயபரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் அப்பதான் இந்த கதை அந்த பிராமணர் இவங்க கிட்ட, குந்தி தேவி கிட்ட சொல்றதுக்கும் இந்த இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கும் சரியாகுது. அப்போ என்ன செய்யறாங்க, பாஞ்சாலிக்கு சுயம்பரம்னா தர்மராஜா பார்த்தார். குந்தி தேவி சொன்னார், நாம அங்கே போவோம் அப்படிங்கிறார். அப்போ வியாசர் காட்சி கொடுக்கிறார். அங்கங்க வருவார் வியாசர் பகவான். செல்லுங்கள், வெல்லுங்கள், வெளிப்படுங்கள் அப்படிங்கிறார். அங்கே போறாங்க, பாஞ்சால தேசத்துக்கு போறாங்க, வெற்றி. அப்புறம் அங்க பாண்டவர்கள் எதை சொல்லுங்கள் மறுத்திட்டா புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில நல்ல சுகுணங்கள், பல வண்டுகள் சுற்றி ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கு. எங்கிருந்து வந்த வண்டு ஒரு தாமரை பூல தேன் அருந்துகிற மாதிரி. பல ராஜாக்கள் இருந்தாலும் பாஞ்சாலி அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுதான் அடையாளம். பல வண்டுகள் இருக்க ஒரு வண்டு தேன் அருந்துகிறது, நல்ல சகுனம், நல்ல சகுனம்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல போறாங்க. ராமலிங்க சாமி பாடுறாரு, நல்ல சகுனம் நல்ல சகுனம் நோக்கி செல்லடி, சென்று நான் படும் பாட்டை அவருக்கு சொல்லடி அப்படிங்கிறாரு. திருவருட்பாளர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்தார்கள். நேராக இங்க வந்துச்சு. அந்த அந்தணன் கூறியதை கேட்டு பாஞ்சால ராஜ்யத்துல வந்தான்.
வந்தார்கள். வந்த அந்தணர்கள் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த அரண்மனையில் இருக்கிற ஆஹ், அரிய நிலை அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாஞ்சாலி ஒரு மாலையை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு தயாரா நிக்கிறா. அங்க வந்து திட்டத்தியுமனன் வந்து ஒரு அந்த போட்டி இருக்கும் இல்லையா, சுயமரன்னா சும்மா விட்டுருவாங்களா? அவ்வளவு பெரிய இந்த பாஞ்சாலி தேசத்துக்கு ஒரு ராணி, அதையும் அழகு ராணி, அது கருப்பாக இருந்தாலும் கட்டழகி ராணி. அந்த ராணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தனை ராஜா வந்திருந்தா இந்த மாதிரி சும்மா விடுவாங்களா? அந்த ராஜா அந்த ராணிய, அதாவது யுவராணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. இது எல்லா இதுலயும் இருக்கு. இந்த மாதிரி போட்டிங்கிறது வந்து சாதாரணமா இருக்கு. இது என்ன போட்டின்னா, ஆமா, இந்த தண்ணிய வந்து ஒரு சக்கரம் மேல சுத்திட்டே இருக்கும். தெரியுதா? ஆமா. கீழே தண்ணி இருக்குதா? தெரியுதா? ஆமா. அந்த தண்ணியில குடிஞ்சு பார்க்கணும். அம்பு மேல விடணும். அந்த மீன் போய் அது பாயணும். சக்கரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சக்கரத்துல குறிப்பிட்ட இடத்த வழியா போய் மீன்ல இருக்க போய் அந்த இலக்கா பாயணும். இவன் தலையை நிமிர்ந்து பார்க்க கூடாது. கீழே நிழல் தண்ணீர் மேல் தெரியும். நிழலை பார்த்து அம்பு எய்யணும். யார் எய்கின்றார்களோ அவங்களுக்கு என் தங்கை உரியவள் ஆவாள் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? மிஸ்டர் டியூமன் சொல்றான், அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நிறைய இடத்துல நடக்குது. இதேதான் சீதாராம கல்யாணம் நடக்கும்போது சிவதனுசு சிவதனுசு அப்படிதான் எடுத்தான், ஒடித்தான், திருமணம் ஆயிடுச்சு. சிவதனுச அது அவ்வளவு பெருசு, இவ்வளவு வெயிட், நல்லா வெயிட், யாராலும் தூக்க முடியல, அப்படி போயிடுது. அடுத்தது இதே மாதிரி ராமாயணத்துல அந்த மாதிரி ஆச்சா. அடுத்தது என்னன்னா, அங்க வலிமையும் திறமையும் உள்ளவங்களுக்கு இந்த சீதா உரியவள் அப்படிங்கிறது தர்மம் சொல்லுது. அப்போ அப்போ அது என்ன வேணும்? ஒருமுக கவனம் வேணும். அதாவது என்ன சொல்றாங்க, ஒருமுக கவனம் இருந்தா அந்த எதையும் சாதிக்கலாங்க. கிரேக்க கதை கூட ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, ஒடிசியோட வில்ல வளைச்சி 12 கோடாரிக்குள்ளார அந்த காது வழியா அந்த அம்பு விடணுமா. 12 கோடாரி இருக்கும். அந்த காதுக்குள்ளார போயிட்டு அந்த அம்பு உள்ளோர போய் அங்க தேய்க்கணும். அப்போ வந்தவங்க எல்லாமே தோத்துடுறாங்க. 20 வருஷம் கழிச்சு வந்த ஒடிசிஸ் மட்டும் அதை செஞ்சு ஜெயிச்சிடுறான். அதே மாதிரி நலன் தமயந்தியில தமயந்தி வந்து தன்னுடைய இதுக்காக சுயமரத்துல நலனை அவங்க காதலிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து நலன் தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய தமைந்தியோட அழகா மயங்கி தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து நலனோட வேஷத்துல வந்துடுறாங்க. நலனோட வேஷத்துல வந்த உடனே தமயந்திக்கு யார் ஒரிஜினல் நலன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம தடமாடிட்டு இருக்காங்க. ஆனா தம்பிக்கு தன்னோட மன உறுதி, தன்னுடைய சத்தியம், தன்னுடைய இது வச்சுக்கிட்டு கரெக்டா அவங்க ஆளை யாரு கரெக்டான உண்மையான நலனை கண்டுபிடித்து மாலை இடுகிறாள் மங்கை, அதான் மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கு. அதுக்கு உதாரணமா தான் நான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி இது இருக்கும்போது கடைசியில அந்த இதை வர்றாங்க. ஃபர்ஸ்ட் கர்ணன் வர்றார். கர்ணன் யாரு என்னன்னு சொல்றாங்க. அவனால அம்பு வச்சு ஜெயிக்க முடியல. அப்புறம் அடுத்தது துரியோதனன் வர்றான். துரியோதனன் அவனும் தோத்து போயிடுறான். அப்புறம் ஜராசந்தன் தோத்து போயிடுறான். சிசுபாலன் வர்றான், அவனும் தோத்து போயிடுறான். அத்தனை பேரும் வந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இது நடக்கிற காரியம் இல்லடா. இந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகாது போல் இருக்குதுடா. இன்னொரு வாட்டி தான் நம்ம சுயமரம் வைக்கணும் போல இருக்குதா. இப்படி வச்சா எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. ஒருத்தனாவது எந்திரிச்சு வரணுமே, ஒருத்தன் கூட வரல. இவங்க இந்த ஜோசியன் சொன்னானே, என்னடா அது அதாவது பஞ்ச பாண்டவர்கள் தான் இந்த திரௌபதிக்கு கணவன் சொன்னானே, அது பொய்யா போச்சா? திரௌபதிக்கு அவன் கற்பனையில இருக்கான், அர்ஜுனன் இருக்கிறான். ஐயோ அதுவும் பொய்யா போச்சா? என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டு இருந்தது. அப்புறம் கடைசியில ஒருத்தன் அதாவது பிராமணர் சைட்ல இருந்து ஒருத்தன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சுதான் சொல்றான், இருந்த போட்டியில சத்திரியர் மட்டும்தான் கலந்துக்கணுமா, மற்றவர்கள் அர்த்தனர்கள் பங்கு பெறலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்னது யாரு? அப்போ கேட்டது அர்ஜுனன்.
அப்ப அந்த சொன்னாங்க, யார் வேண்டுமானாலும் பங்கு கொள்ளலாம், இது வீரர்கள் விளையாட்டு, ஜாதிக்குள்ள போட்டி அல்ல, தெளிவாக சொன்னான் திருஷ்டத்யுமனன். உடனே அங்கிருந்த அந்தணன் அந்தணன் புறப்பட்டான். அந்த அந்தணன் புறப்பட்டான். கிருஷ்ண பரமாத்மா வந்து உட்கார்ந்து இருக்கார், அங்க பலராமன் உட்கார்ந்து இருக்கார், பார்க்கிறார். வந்துட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்துடுறான். அர்ஜுனன் அங்கிருந்து பிராமண வேஷத்துல வர்றான். அழகாக வருகிறான், கம்பீரமாக வர்றான், நடை போட்டு வருகிறான். கண்ணழகு, அவன் நடந்தால் நடை அழகு, பார்த்தா பார்வை அழகு, சொன்னான் சொல்லழகு, இந்த மாதிரி அழகா நடந்து வந்தான். அதை வந்து பார்த்துட்டு ஆனா இந்த திரௌபதி பார்த்தாப்புல இருக்க, பார்க்காத மாதிரி இருக்கு. ஒரு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அப்படி இருக்குதான் அந்த அம்மாவுக்கு. ஒரு பார்வை பார்த்தான் கீழே, அப்புறம் அது சரி, அந்த அந்த அம்மா மனசுக்குள்ள இருக்குது. இப்போ போட்டி ஆரம்பமாயிடுச்சா, என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு பார்வை பார்த்தான், கீழே குனிஞ்சான். அந்த இடத்துல வந்து இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, தண்ணி மேல சுத்த இது, அந்த இதெல்லாம் அம்பு வில்லு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வர்றாரு. எங்க பார்க்காத அது கீழே குனிஞ்சான், காண்டி விட்ட தூக்கினான், அம்ப விட்டான், கரெக்டா டார்கெட். அதுல போய் பட்டு கொடுத்து ஒண்ணும் இல்லை, சிம்பிள் கான்சன்ட்ரேட்டிங் பவர் தான். ஆயிரத்தி இது 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போறார், சிக்காகோல பேசுறார். 1997ல திரும்ப அதே பேசுறார். 97ல திரும்புற பொழுது அமெரிக்கர் ஒரு துப்பாக்கி சுடும் போட்டி வச்சுக்கிறாங்க. தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுல முட்டை ஓடு வந்துகிட்டே இருக்கும். வரிசைக்குல அந்த 7வது ஓட்டை சுட வேண்டியதா இருக்கும். அவன் துப்பாக்கியை வச்சு சுடுறான். 7வது ஓடு அங்க இருக்கு, இவன் குறிப்பாத்து சுடுறதுக்குள்ள இங்க வந்துடுது. தண்ணி ஓடுது இல்லையா, சுட முடியாது, எல்லோரும் தவிக்கிறாங்க. இந்த நம்ம ஹீரோ 7வது ஓட்டை சுட வேணும். அவனவன் துப்பாக்கிய வச்சு சுடுறான். சரி, நம்ம தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, சுட முடியறதில்ல, எல்லாம் தவிக்கிறாங்க. கூப்பிட்டு சுட சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நம்ம நம்ம என் சிசு பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாத்தீங்களா மேல ஒரு பாறையில ஒரு என்சிசில நம்ம என்ன செய்வாங்கன்னா, அந்த பாறையில பார்த்து சுடுங்களாடுவாங்க. இந்த பசங்க எல்லாம் செய்வாங்க, சுட்டுட்டு அந்த இடத்துல வட்டம் போட்டுட்டு வந்துடுவாங்க. வட்டத்துக்குள்ள இவங்களை சுட வராது, அதனால எங்கேயாவது சுட வேண்டியது, அதை சுத்தி வட்டம் போட வேண்டியது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஆனா நம்ம என்சிசி ஆபீசர்ஸ் நாங்க பண்ணும் போதெல்லாம் அதெல்லாம் உள்ள பெண்ட் எடுத்துருவார். இருந்தாலும் மேஜர் வந்திருந்தாரு, அப்படி பார்த்துருக்கோம். மேல ஒரு பார்வை இருப்பார், நீ ரொம்ப பேர் சுத்தி அப்போ ஈஸியா போச்சு, எதுக்குடா வட்டத்துக்குள்ள சொன்னோம் அப்படின்னு சொல்லி விவேகானந்த சுவாமி அங்க வர்றார். என்னடா பண்றீங்க, இந்த செல்ல சுடணும். அப்படியா, சுடுறதுக்கு துப்பாக்கினால எப்படி சுடணும், இங்க வைக்கணும், தோல்ல வைக்கணும், ட்ரிகர் அழுத்தணும், கண்ணு அங்க இருக்கணும். சரி சுடு, எந்த செல் 7வதா பார்த்தாரு. பாருங்க, பயிற்சி 2 நிமிஷம் பயிற்சினார். என்னடா வேடிக்கையா இருக்கு, எங்க ஊர்ல இது சர்வசாதாரணம், எங்க நாடு ஞானிகள் நாடு, ஞானிகளுக்கு ஒரு மனக்கட்டுப்பாடு உணர்வு, கான்சன்ட்ரேட்டிங் பவர் உண்டு. ஒரு 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 ஒருமுனை உணர்வு இருக்குமானால் எதை பார்க்கிறோமா அதை சுட்டு தரலாம். எங்க நாடு இந்தியா, அறிவியலுக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், இராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், வணிகத்திற்கு வேண்டுமானால் இங்கிலாந்து தலைமை தாங்கலாம், இலக்கியத்திற்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம், ஆன்மீகத்திற்கு ஒருமுனைப்பாட்டிற்கு உணர்வுக்கும் தர்மத்திற்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு உலகத்துல அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா தான். எங்கள் இந்தியா, எங்கள் இந்தியா அப்படின்னு சொல்லி யாரு, சுவாமி விவேகானந்தர் கான்சன்ட்ரேட்டிங் பவர் அந்த காலத்துலயும், அந்த காலத்துல அர்ஜுனனுக்கு இருந்தது போல இந்த காலத்துல விவேகானந்தருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றேன். பவர் அர்ஜுனுக்கு இந்த ஆற்றல் உண்டு. இன்னும் ஒண்ணு சொல்லிடுவா, துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, இந்த துரியோதனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவன் கவலை என்னமோ தெரியல, இந்த வாத்தியாரு இந்த அர்ஜுனனுக்கு மட்டும்
ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துடுறாரு. உள்ளுக்க பாட்டனார் பீஷ்மர் கிட்ட போய் சொல்லிடுறான். பீஷ்மருக்கு தெரியும் இது செம்பு மின்சாரம் பாயும், இந்த துரியோதன மரக்கட்டை மின்சாரம் பாயாது, மின்சாரத்தின் குற்றம் அல்ல, மரக்கட்டையின் குற்றமே அப்படின்னு அவருக்கு யாருக்கு தெரியும்? நம்ம பீஷ்மாச்சாரியருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து ஊர் பாதையில வர்றாங்க. துரோணாச்சாரியா துரியோதனை கூப்பிடுறார். துரோ துரோ துரியோதனா, நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரத்தை சொன்னா அம்பை விட்டா இந்த இலையில் இருக்கிற எல்லா இலையும் தொலை போடுற மாதிரி ஒரு அம்பு செயல்படும், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்றாரு. மறந்து போகும். ஆனா இல்ல, இலையில எழுதினான் மண் தரையில வந்து மந்திரத்தை. ஏன்னா அவனுக்கு மனப்பாடம் பண்ண முடியாது நம்ம மாதிரி. பாதி பாதி தான் ஞாபகம் வச்சுக்க, மீதெல்லாம் மறந்துடுவான். அவன் என்ன செய்யறான், கீழே எழுதிடுறான், அந்த மணல்ல வச்சு எழுதிடுறான். அவன் சொல்ல சொல்ல மறந்த மந்திரத்தை எழுதி மந்திரத்தை அம்பை எடுத்தா, மந்திரத்தை சொன்னா எல்லா இலையிலும் ஓட்டை போட்டு நான் தான் வீராதி வீரன், சூராதி சூரன் அப்படின்றான். ஆனா இது அர்ஜுனனுக்கு தெரியாது. அவருக்கு வந்து துரோணாச்சாரி சொல்லி கொடுக்கல. ஆனா இவர் என்ன செய்யறாரு, என்னமோ இங்க இந்த அர்ஜுனன் அந்த பக்கம் பாக்குறான், இங்க என்னமோ எழுதியிருக்காங்களா பாக்குறான். குனிஞ்சு கொஞ்ச நேரம் ஆச்சு. அர்ஜுனா அங்க வந்து அந்த குளிச்சுட்டு திரும்ப நிமிந்து பாக்குறான். துரியோதன இலையெல்லாம் வந்து ஒரே வம்படி விட்டு இது பண்ணியிருக்கானே, ஒருவேளை இந்த மந்திரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆமா குளிச்சுட்டு அந்த பார்க்க துரியோதன இலையில பூரா இன்னொரு துவாரம். இவன் வந்து துரியோதனம் போய் குளிச்சுட்டு வரலாம். குளிச்சுட்டு வரும்போது அவன் போட்டு ஒரு வாட்டி தான் ஓட்டை போட்டுட்டு போறான். ஒரு அம்பு விட்டுறான், எல்லா இலையிலும் ஓட்டை இருந்தது. ஆனா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு ஓட்டை இருந்தது. அந்த ஒவ்வொரு இலையிலும் ரெண்டு ரெண்டு ஓட்டை இருக்கிறதுனால அவனுக்கு டவுட் ஆயிடுது. என்ன பார்க்கறான், போட்டு இருந்துட்டே நான் ஒரு துவாரம் தாண்டா போட்டேன், இது என்னடா இன்னொரு துவாரம் போட்டிருக்கு, ஆடி தள்ளுபடி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரிங்கிற மாதிரி ஆகி போச்சேடா அப்படின்னுட்டு துரோணாச்சாரியருக்கு போட்டியா இன்னொரு ஆள் இருக்கிறான் போட்டிருக்கணும். பார்க்கலாம், அர்ஜுனன் வந்துட்டான், தூரம் போட்டது யாரு, நான் தான் அப்படிங்கிற. எப்படிடா உனக்கு மந்திரம் நான் சொல்லியே தெரியலையே. தெரியும், இந்த பக்கம் வந்தேன், தரையில ஒரு மந்திரம் எழுதியிருந்தது, நிமிர்ந்து பார்த்தேன், தொலை போட்டு இருந்துச்சு, சரி மந்திரத்தை சொல்லி அம்பு விட்டேன், இன்னொன்னு தொலைகளை போட்டுக்கிட்டு சரியா உட்காந்து எல்லா இலையிலையும் இன்னொரு தொலை விழுந்துருச்சு எழுதி. அதனால அந்த மந்திரத்தை காணுமேடா அப்படின்னா, நான் தான் பார்த்தேன், இந்த மந்திரத்தை வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு அழிச்சிட்டேன். இப்ப என்னடா செய்யறது, மந்திரம் எனக்கு பாடம் ஆயிப்போச்சு. துரியோதனை எனக்கு என்ன சொல்றான், துரியோதனை வந்து இந்த மாதிரி அவருக்கு மட்டும் சொல்லி தர்றாரு, எனக்கு சொல்லி தரலாங்கிறது புரியாயிடுச்சு. இல்லைன்னா நீ படிக்க முடியாது, வாத்தியார் ஓரளவுக்கு தாண்டா ஏத்தி விடுவாரு. ஏனி வாத்தியார் ஊருக்காய் மூணு ஒண்ணு, ஏனி என்ன செய்யுது, ஏத்தி விட்டுடும், ஓரளவுக்கு ஏத்தும், அதுக்கு மேல நீ தாண்டா ஏறி போகணும். சரி, வாத்தியார் ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பாரு, அதுக்கு மேல நீ லைப்ரரியில உட்கார்ந்து படிச்சு அதுல இருக்கிற நோட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீ தாண்டா பரீட்சையில எழுதணும். எழுதும் போது ரெட் கலர்ல கொஞ்சம், கிரீன் கலர்ல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணு, அட்ராக்ஷனா இருக்கணும். தெரிந்த கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் எழுதிடணும், தெரியாத கேள்வியெல்லாம் கடைசியில வச்சுட்டு இதெல்லாம் நீ தாண்டா கலந்து பண்ணணும் அப்படிங்க. அது மட்டும் இல்ல, தொண்டையில உட்காந்து ஏப்பம் விடுறதெல்லாம் நான் தான், எலுமிச்சங்காய் ஊருக்காக நான் தான் கொடுத்தேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எலுமிச்சங்காய் ஊருக்காய் அந்த நாட்டம் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? வாத்தியார் ஏனி ஊருக்காய் மூணு ஒண்ணுங்கிற மாதிரி அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அர்ஜுனன். இப்ப என்ன பண்ணணும், அம்பா விட்டான், அழகா விழுந்துச்சு, அந்த இலக்கை நோக்கி எய்துட்டான். பாஞ்சாலி ஓடி வந்தார், பார்த்தாள். அப்புறம் என்னாச்சு, அவன் இவனே தான், இவன் அவனே, அவன் இவனே அப்படின்னு சொல்லி இதை நான் அன்னைக்கே சொல்றேன். ரொம்ப ரொம்ப பாட்டு நேரம் இல்லை, இன்னைக்கு குந்தி முக்கியம், அவன் இல்லைன்னா அந்த பாட்டு அப்புறம் சொல்றேன் கடைசி நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு என்னாச்சுன்னா சுயம்பரம் முடிஞ்சிடுது.
அவன் கழுத்துல மாலையை போட்டுடுறா. திரௌபதி கல்யாணம் அர்ஜுனனோடு முடியுது. அப்புறம் நேரம் இருக்கா சார்? சார் எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க சார். எஸ் சார். அப்படியா? சரி. ப்ளீஸ் அப்போ ஓகே சார், தேங்க்யூ சார். அப்போ சொன்ன இவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்போ மாலையை போட்டுட்டாங்க. அங்கிருந்து கோபம் வந்துருது எல்லாருக்கும். அங்க ஒரு சண்டை நடக்குது. வந்தது என்னடானா, நீங்க வந்து ராஜாங்கம் கூப்பிட்டுட்டு கடைசியில ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, தப்புன்னு சொல்லி அங்க இருக்கிற இவங்க, அதாவது பிரின்சஸ், அதாவது இளவரசனுங்க எல்லாமே சண்டைக்கு வர்றாங்க. அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இங்க என்ன பண்றாங்க, திரௌபதியை கூட்டிட்டு ஓடி வந்துடுறாங்க. ஐயோ, போட்டிக்கு வந்தவங்க அப்ப எல்லாருமே சும்மா இருந்தாங்களா? இல்ல ஏன் அப்ப சொல்ல வேண்டியது தானே? வீரன்றது என்ன, ஜாதிக்கல் அப்பாற்பட்டது, முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ இங்க வந்து 5 பேரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்துடுறாங்க. கல்யாணம் ஆன பின்னால போக வேண்டியது தானே, வந்துட்டா இங்க வந்து அதுதானே முக்கியம். குந்தி தேவி உள்ள உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது ஒரு சின்ன இடம், கதவு சாத்தி கிடக்கு. இந்த ஊர்ல வந்து யாரு வீட்லயும் இவங்க தங்கி இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிறாங்க அம்மா அர்ஜுனன், அம்மா தங்கி இருக்கிறாள் அம்மா. அர்ஜுனன் வந்து வெளியே நிக்கிறான். தாயே, இன்னைக்கு ஒரு பரிசு உங்களுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், நல்ல பரிசா கிடைச்சது அப்படின்னா. இன்று பெற்றதும் ஒரு ஐயம், என் செய்வது இதனை. இன்று பெற்றெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு பரிசு கிடைச்சது, நான் என்ன செய்யணும்னா எப்பயும் போல 5 பேர் பங்கிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. என்னடா இந்த பொண்ணுக்கு கண்டா வந்து பிச்சை எடுத்து வந்தோம், நம்ம இதை வந்து பொருள் நினைச்சிட்டு அம்மா வந்து 5 பேர் பங்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது வந்து பொருள் இல்லை, பெண் அப்படின்னுட்டு எப்படி சொல்றது? அதை கேட்டோடனே அம்மா பாஞ்சாலி வந்து அழகாக வந்து நிக்கிறா. பாஞ்சாலிக்கு கிருஷ்ணன்னு பேர். ஏன்னா கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். இஷ்டம்னு கருப்பு, பாஞ்சாலியும் கருப்பு, கருப்புல பேரழகி பாஞ்சாலி. அதனால அவளுக்கு என்ன பேருன்னா கிருஷ்ணனை அப்படின்னு பேரு. அழகா நிற்கிறாள். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, என்ன சொல்றது, இப்படி இருக்குது. இப்பதான் வந்து இந்த தர்மராஜா முன்னால போறார். தர்மம் எவ்வளவு சுத்தமானவர் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் வந்து அம்மா கிட்ட போறார். அம்மா, நீ மட்டும் நினைக்கல, எங்களுக்கும் அந்த நினைவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நினைவெல்லாம் எங்கள் நெஞ்சிலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏன்னா அம்மா மனசு வேதனைப்படக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நினைவெல்லாம் அம்மா உனக்கு மட்டும் இல்ல, நினைப்பெல்லாம் எங்க மனசுல 5 பேருக்கு இருக்கு, நாங்க நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி சொன்னேன்னா, அப்போ பீமனை, அப்போ வினையெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட பாஞ்சாலியுடைய முற்பிறப்பு அதுக்கெல்லாம் இருக்கு. அது அது அன்னைக்கு அது என்னன்னா, அவங்க திரௌபதி அவங்க வந்து போன ஜென்மத்துல அவங்க சிவன் மேல தவம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தவம் இருந்த போது அவங்க ஒரு வரம் கேட்கிறாங்க சிவன்கிட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாதிரி வரம் வேணும்னா, அவங்க வந்து நியாயம் தவறாமல் பலசாலியாக வீரத்துடன் நல்ல அறிவாளியான ஒரு அன்பான கணவன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் தான் சிவபெருமானாச்ச கதாசுன்னு. அவருக்கு அதுதான் 5 வகையான அறிவா இது இருக்க தகுதியுடையவர்களை கேட்ட பாஞ்சாலிக்கு 5 கணவன்கள் கிடைத்திருக்கிறார்கள். அது வந்து முதலில் தீர்மானிக்கப்பட்டதான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் சொல்லி விவரம் சொல்றாரு. எப்போ சொல்றாருன்னா, துருபதன் வந்து என்ன செய்யறான், இவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்களே, இவங்க எங்க போறாங்க, இவங்க யாரு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலேயே வர்றான். அதே மாதிரி ஏக சக்கரவணத்துக்கு வந்து பார்த்தா ஒரு சின்ன குடிசையில பாஞ்சாலி அவங்க எல்லாம் குடியிருக்கிறாங்க. ஐயோ, நம்ம எங்கட பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சோமே, அது ஒரு நல்லதா போச்சு. பஞ்ச பாண்டவர் உசுரோட இருக்காங்க, இவங்க பஞ்ச பாண்டவர்கள் தான். ஆனா இவங்க இந்த மாதிரி ஏழையா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு 5 பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா என் பொண்ணு என்ன ஊர்ல என்ன பேசும் அப்படின்னு போதுதான் கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு போன ஜென்மத்திலேயே சிவங்கட்ட தவம் இருந்து வாங்கிய வரம் தான் இது. 5 பேர் இல்ல, 5 குணமுடையவர்கள் கேட்டா அப்படி
5 குணத்துக்கு தகுந்த மாதிரி 5 பேர் இருக்கிறாங்க. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னா, ஆஹா நல்லதாச்சுடா அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெருமையா அவன் போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. அப்படி இதோட நம்ம இந்த இன்னைக்கு சமாச்சாரத்தை இது பண்ணிக்கலாம். நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நாளையில இருந்து. அப்ப பார்த்துக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் ஆம், ஐயா பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இதில் பயணித்து வரும் அனைத்து ஆத்மநம்பர்களுக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.